பிரயோஜனமற்ற காரியங்கள், வீணான காரியங்களுக்கு தன் நேரத்தை, தன் நாட்களை, தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை, காரியங்களை எல்லாம் செலவழிக்கிறவன் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளில் அறியாத நாளில் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுடைய பங்கை அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பகற்காலம், கிரியை செய்யும் காலம், கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. மணவாளன் வந்த பிற்பாடு வந்து கதவை தட்டின கன்னிகைகள் உண்டு. ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இவங்க எல்லாம் ஒரு காலத்துல மணவாளனை எதிர்கொண்டு காத்திருந்தவர்கள் தான். ஆனா இல்ல, எண்ணெயை வச்சிட்டு இருந்தவங்க தூங்குனதை பார்த்து இவங்க தூங்கினாங்க, அவங்க தூங்குனதை பார்த்து இவங்க தூங்கினாங்க. ஆனா அவங்க எண்ணெயை சேர்த்து வச்சதை பார்த்து இவங்க எண்ணெயை சேர்த்து வைக்கல. அவங்க தூங்குறாங்கன்னா அவங்க ஆயத்தமாயிட்டு தூங்குறாங்க. நீ ஆயத்தமாகாம தூங்குற. எண்ணெயை ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க, தேவையானதை சேர்த்து வச்சுட்டு ரிலாக்ஸா நம்முடைய ஓட்டம் முடித்து நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே போகும்போது வச்சுட்டு போனோம். பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகும். கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை செஞ்சு ஆயத்தமாக்க வேண்டியதை ஆயத்தமாக்கி, நம்ம எப்படி டயர்டா இருக்கும் போது நமக்கு தூங்க சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அந்த மகிழ்ச்சி நம்முடைய ஓட்டம் முடியும் போது இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஹை நான் ஜாலி, நான் ரொம்ப நேரம் படிச்சு தூங்க போறேன். மணவாளன் வந்து எழுப்பும் போது நீ ஒரு பிரயோஜனம் இல்லாம தூங்குறீங்க, அதுக்கப்புறம் ஓடலான்னு பார்த்தா கதை அடைச்சிரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.